கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28/10/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். Those who honor me I will honor, but those who despise me will be disdained. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சிறிய தீர்க்கதரிசி இளம் வயதில் கர்த்தரால் முன்குறிக்கப்படுகிற சாமுவேலை கொண்டு ஏலி ஆசாரியனாக இருந்த அவருடைய குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசுகிறதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அவரால் பேசப்படுகிறது. ஏலி குடும்பத்தாருக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளும் பேசப்படுகிறது. அப்போ தான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வார்த்தை 1 சாமுவேல் 2 30 இப்படி தான் சொல்லுது. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நம்மால் முடிந்தவரை கர்த்தரை கனப்படுத்துவோம், வார்த்தையை முக்கியப்படுத்துவோம். தேவன் நாம் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஊழியர்களை கனப்படுத்துவோம். வார்த்தையும் கர்த்தரையும் நாம் ஊழியர்களையும் கனவீனப்படுத்தும் பொழுது அது கர்த்தரை கனவீனப்படுத்துவதற்கு நிகராக இருக்கும். உணர்வடைவோம், இன்னும் கர்த்தரை கனப்படுத்துகிற இடத்தில் நிற்போம், தேவனை முன்னிலைப்படுத்துவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தரை கனப்படுத்தி உங்களுடைய வசனத்துக்கு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய ஊழியர்களுக்கு பயந்து நடுங்கி கர்த்தரை கனப்படுத்துகிற அனுபவத்தில் முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும். எந்த விதத்திலும் வார்த்தையினாலோ பேச்சினாலோ சுபாவத்தினாலோ கர்த்தருக்கோ அல்லாவிட்டால் வசனத்தையோ தேவனுடைய ஊழியக்காரர்களையோ கனவீனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர்